ஹாய் நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பூமி பூஜை போட போகிறோம். புது சைட்டு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா குழி எடுத்தாச்சு. அடுத்து பூமி பூஜை எப்படி போட போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? இல்லை, சூரியனுக்கு வந்து ஊதுபத்தியை காட்டியாச்சு. சூரியனை கும்பிட்டு தான் ஆரம்பிக்கணும் முதல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சு. குடத்தில் இல்லையா தண்ணி விட்டுக்கோமா? தேங்காய் உடைக்கும் போது எப்போவுமே அந்த தேங்காய் வந்து சின்னதாக ஒரு இது இருக்கணுமே தவிர கிராஸாக உடையிறதோ அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உடைச்சிக்கணும். அப்படியே மறுபடியும் சூரிய பகவானை கும்பிட்டுட்டு என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பண்ணுவோம். தீபத்தை காட்டி வச்சு நீர் எடுத்து வச்சுட்டேன். ஓனரும் சாமி கும்பிட வந்துட்டார். அப்படியே ஒவ்வொருத்தராக சாமி கும்பிட்டாங்க. வந்து எல்லோரும் கும்பிட்டு முடித்ததும் பாலக்குச்சியை எடுத்து மண்ணுக்குள்ளே பதிச்சு வச்சு அதை வச்சுட்டு பாலை ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொருத்தராக ஊற்றி முடித்ததும் கடைசியாக இருக்கிறத வந்து ஊற்றிடணும் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நவரத்தின கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல் எல்லாமே உள்ளே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓனருங்க. அப்படியே ஐம்பொன்னையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொன்றா. கௌதம் போட்டுட்டான். அதுக்கப்புறம் என் பங்குக்கு நானும் ஒன்று போட்டுட்டேன். அப்படியே அடுத்ததாக தண்ணியை வந்து அந்த குழிக்குள்ளே ஊற்றணும். அந்த தண்ணி வெளியே வராமல் பார்த்துக்கணும் நண்பா. ஊற்றி முடித்ததும் அந்த மண்ணை கொட்டி, அந்த தண்ணி வந்து வெளியே வரக்கூடாது. அதனால் வந்து அந்த மண்ணை கொட்டி ஃபுல்லாக மூடிடணும். அது மூடும் போது வெளியே வராமல் மூடணும் நண்பா. லைட்னா தண்ணி வெளியே வராமல் மூடுறது தான் ஹைலைட்டு. போடுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம். எடுத்து சாமியை தூக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறமா நாம் மிச்சம் வச்சுருந்த பொட்டு, அப்புறம் சந்தனம், திருநீர், மஞ்சள், இது எல்லாமே மேலே அப்படியே கொட்டியாச்சு. என்னடா இப்படி கொட்டுறாங்களேன்னு பார்க்காதீங்க. கொட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் நவதானியம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த நவதானியத்தையும் மேலே கொட்டியாச்சு. ஏன் அதுக்கு கொட்டுறோம்னா, நவதானியத்தை மேலே அந்த மண் மேலே வந்து முளைச்சி வரும் பயிர், அதுக்காக கொட்டுறது. அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா எலுமிச்சை மரத்தை வந்து திருஷ்டி போட்டு நாலா பக்கம் வீசியாச்சு. அதுக்கப்புறம் ஓனர் நமக்கு பழமும் தேங்காய் வாழைப்பழமும் கொடுத்தாங்க.
நீங்கள் அந்த புதிய ரோட்டில் வந்தீங்களா? அவ்வளோதான், ஒரு வழியாக பூஜை முடிஞ்சது. கடைசியாக ஸ்வீட் எடுத்துக்கங்கன்னு கொடுத்தாரு. நம்ம வீட்டு பக்கத்தில் ஆனந்தாஸ் இருக்காது. எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிட்டோம். நானும் என் பங்குக்கு ஸ்வீட் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பாதுஷா பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.